அத்தியாயம் 2. கார் எஸ்டேட் பங்களாவில் நுழைஞ்சுது. அந்த பங்களா எஸ்டேட்டுக்கு நடுவில் குளிர்பனையோட மங்களாக காட்சியளிச்சுது. அங்க கேட்ல வாட்ச்மேன் கூட இல்லாம இருந்தது. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது அது. ஆனா கார் வந்து நின்னதுமே அது அழகா திறந்துச்சு. அதை பார்த்து விழிச்சவகிட்ட, இது ரிமோட்டால வேலை செய்யுது என்று அவளிடம் இருந்த ரிமோட்டை காட்டினான். இந்த பங்களா முழுவதுமே ரிமோட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னான் பூடகமா. ஓ அப்படின்னு சொன்னவ அதுக்கு மேல கேள்வி எதுவும் கேட்கல இதழினி. ஆனா ஏதோ பயமாவே இருந்தது. தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்னு யோசிச்சா. அவ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே காரை விட்டு இறங்காம இருக்கிறத பார்த்தவன், ஹலோ என்ன இதழினி, காரை விட்டு இறங்குறதா உத்தேசமே இல்லையா என்று கேட்க, வரேன் சார் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கினா இதழினி. காரை விட்டு இறங்கினவள குளிர்காற்று ஜில்லுன்னு தீண்ட ஒரு முறை அவ உடல் நடுங்கி போச்சு. அதை பார்த்தவன், வா வா இதழினி, ரொம்ப நேரம் இங்கே நிக்க முடியாது, ரொம்ப குளிரும் அப்படின்னு சொன்னவன் அவளை இழுத்து கொண்டு பங்களாவோட உள்ள போனான். அவன் திடீர்னு அப்படி இழுப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இதழினி தன்னோட சேலை தடுக்கி விழப்போனான். அவளை தாங்கி பிடிச்சவனோட கைகள் அவளோட இடையில பதிய விழுக்குன்னு நிமிர்ந்தா. அவனை விட்டு விலகி நின்னான். இத உணராதவன் போல மேற்கொண்டு அவளை நடத்திட்டு போனான். அவனை பின்தொடர்ந்தவளை ஒரு அறைக்குள்ள அழைத்துட்டு போனான். அவ உள்ள வந்ததுமே அறை கதவு தானா மூடிட அதிர்ச்சியோட விக்ரமனை பார்த்தா. ரிமோட் கதவு அப்படின்னு சொன்னா அழகா சிரிச்சுக்கிட்டே. அந்த அறைய மிரண்ட விழிகளோட சுற்றி பார்த்தா இதழி. அது ஒரு பெரிய அறை, ஒரு ஹால், ஒரு பெரிய படுக்கை அறை, பக்கத்துல ஒரு குளியல் அறை. இங்க இது யார் ரூம்? யார் யார் இங்க தங்குவாங்க என்று தயங்கி தயங்கி கேட்டா இதழி. ஏன், நாம தான் தங்க போறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட சலனமே இல்லாம. சார் அப்படின்னு திடுக்கிட்டு விழிச்சவ, நாம ஒன்னா ஒரே அறையிலையா தங்குறது அப்படின்னு கேட்டா பயத்தோட. அவளை திரும்பி தீர்க்கமா பார்த்தவன், ஆம் இதழி அப்படின்னு சொன்னா உறுதியோட. அவள் இன்னுமே புரியாம பார்க்க பக்கத்துல இருந்த ஒரு மோடாவை காட்டி அதுல அவளை உட்கார சொன்னான். அவனும் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தான். இதழி, நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும், சரியா அப்படின்னு கேட்டான் பூடகமா. சரிங்க சார், என்ன அப்படிங்கறத போல பார்த்தான் அவன் அவ கண்களையே உற்று பார்த்தபடி, நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு கேட்கவும் அதிர்ந்தே போயிட்டா. அவள் இதற்கு முன்ன என்ன பண்ணுவா? காதல்னா இவனுக்கு என்னன்னே தெரியாதே. வெளிநாட்டில் படிச்சு வந்ததுனாலோ என்னவோ இவனுக்கு காதல் கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. முதல்ல இவன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தப்போ இவனுடைய கம்பீரமும் அழகும் பேச்சும் கண்டு மயங்கிதான் போனான். இவன் நமக்கு எட்டாத கண்ணின்னு தெரிஞ்சும் அவனை மறக்கவே முயற்சியும் பண்ணான். ஆனா இவனோட ஒவ்வொரு அசைவும் அவளோட மனசுல பசுமர தாணி போல பதிஞ்சு போனதை இவளால் மறுக்கவே முடியாதே. இந்த காதல் நிறைவேறாது அப்படின்னு தெரிஞ்சு மனசுல அதை ஒளிச்சு வச்சிருந்தா. தன் கண்ணில் கூட அந்த காதல் தெரியவே கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கையோடு தான் இருந்தா. எப்படி கண்டுபிடிச்சான்? என்னம்மா, இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு யோசிக்கிறியா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். ஐயோ, என்ன இவன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறானே அப்படின்னு நினைச்சவ விழிகள் விரிய அவனை பார்த்தா. ஏய், உனக்கு இதழினின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா விழியினின்னு பேர் வச்சிருக்கலாம். இவ்வளோ அழகா உன்னோட கண்களை விரிக்கிறியே என்றான் மயக்கும் பார்வையில. அவன் பார்வையை கண்டவ, சரியான மாயக்கண்ணன், சிரிச்சே நம்மள மயக்கிடுவான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா. எதுவும் பேசாம முகம் சிவந்து தலை குனிஞ்சா. அவளோட முக சிவப்பை பார்த்து ரசிச்சவன், நீ இன்னும் என்னோட கேள்விக்கு பதிலே சொல்லலையே அப்படின்னு கேட்டான். அவ மேலும் அமைதியா இருக்கிறத பார்த்தவன், சோ மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? உனக்கு என் மேல காதல், ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல நாம ஏன் சேர்ந்து ஒன்னா ஒரே அறையில தங்குறதுலயோ படுக்கைய பகிர்ந்து கொள்வதிலையோ என்ன தவறு அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அவன் பேசுறதுல உள்ள அர்த்தம் புரிய அவளுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம், சார் நம்ம கிளம்பலாம் வாங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை அப்படின்னு எழுந்தவளோட கைய அழுத்தமா பிடிச்சு உட்கார வச்சான்.
இந்த செய்கையில அவனை பயத்தோட பார்த்தான். இதோ பார் இதரணி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, 2 பேரும் ஒரு 10 நாள் இந்த குளிர்காலத்தை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு வேணுன்ற அளவு பணம் கூட தரேன் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அவன் பேசிய வார்த்தைகளை கூசி போனவ தன்னோட காதுகளை மூடிக்கிட்டான். பல்ல கடிச்சுக்கிட்டு தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்தினான். ஒரு நிமிர்வோடு அவனை பார்த்தா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார், நான் போறேன். எனக்கு இங்க வேலை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி எழுந்தவளை அவன் தடுக்கவே இல்லை. அவ வேகமா எழுந்து போய் கதவை ஆணை மட்டும் திறக்க போறான்னான். ஆனா முடியவே இல்லை. திரும்பி விக்ரமனை கோவத்தோட பார்த்தான். அவன் படுக்கையில படுத்துட்டு அவளை தான் ரசிச்சிட்டு இருந்தான். இதழினிக்கு இதயம் தொண்டைக்குள்ள வந்து நின்னுச்சு. என்னோட அனுமதியே இல்லாம இங்கிருந்து ஒரு பூச்சி கூட வெளியில போக முடியாது இதழினி அப்படின்னு சொன்னான் விக்ரமன். சார், இது ரொம்ப தப்பு அப்படின்னு அழுகையோட குரல்ல சொன்னான். என்ன தப்பு அப்படின்னு கேட்டவன் கிட்ட, ஒரு பொண்ணை விருப்பமே இல்லாம அடைச்சு வைக்கிறது ரொம்ப தப்பு சார், சட்டப்படியும் குற்றம் அப்படின்னு சொன்னான் அழுகையோட. விருப்பம் இல்லாத பொண்ணை தானே அடைச்சு வைக்க கூடாது, என்ன விரும்பும் பொண்ணை நான் அடைச்சு வைக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டான் எகத்தாளமா. அவளுக்கும் கோவம் வந்துச்சு. எனக்கு உங்களை பிடிக்கும்னு யார் சார் சொன்னா, இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கிற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொன்னா ஆத்திரத்தோட. அப்படியா என்று சாவதானமா கேட்டவன், சரி பாத்துடலாமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்படின்னு கேட்டபடியே அவ பக்கத்துல வந்தான் அவன். விக்ரமன் தான் பக்கத்துல வர்றத பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா இதழினி. பக்கத்துல வந்தவன் அவளுடைய கண்ணங்களை மென்மையா வருடினான். அதுல உடல் செலுத்தவ மௌனமா நின்னான். அவளுடைய மௌனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட விக்ரமன் அவளை நெருங்கி அணைச்சான். அவனுடைய உடல் சூடும் அவனுக்கே உண்டான உடலோட வாசமும் அவன்கிட்ட இருந்த ஷேவிங் மனமும் அவளை அவன்கிட்ட மயங்க வச்சுது. இவன் தன்னோட மனசுக்கு பிடிச்சவன். எத்தனையோ நாட்கள் இவனை தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சு ஏங்கி இருந்தவன் இன்னைக்கு அவனே தொடும்போது தடுக்க தோன்றாம மெய் மறந்து நின்னான். அவனுடைய உதடுகள் அவனுடைய கன்னத்தை முத்தமிட்டு காது மடல்களை உரசி, அங்கு அவனுடைய பற்கள் பட்டு கீழிறங்கிய உதடுகள் கழுத்து மார்புன்னு முன்னேற திணறி போய் அந்த சுகத்துல தெளிச்சு போய் நின்னான். மீண்டும் அவனுடைய காதுல வந்து உதடுகளை பதிச்சவன், இதழி பாத்தியா, உனக்கு என்ன பிடிச்சதுனாலதான் இப்படி நான் தொட்டதும் குழஞ்சு நிக்கிற, நீ எவ்வளோ மென்மையா இருக்க தெரியுமா அப்படின்னு கேட்டவன் அவளுடைய இடைய பிடிச்சு அழுத்த அதுல அதிர்ச்சி அடைஞ்சவன் அவனுடைய வார்த்தைகள்ல முகத்துல வெந்நீரை கொட்டினது போல உணர்ந்தான். சட்டுன்னு அவனை பிடிச்சு தள்ளி விட்டான். தடுமாறி சமாளிச்சவன், ஏய் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு பக்கத்துல வந்து தொட வந்தவனை தொட விடாம அறையோட மூலையில போய் ஒடுங்கி நின்னான். இவனை தொட விட்டா பெரிய ஆபத்து, தன்னோட உடலே தனக்கு எதிரியா மாறிடும் அப்படின்னு நினைச்சான். சார், நம்ம ஊருக்கு போலாமா, ஊருக்கு போகணும் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சினா இதழி. விக்ரமனுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ நேரம் தான் தொட்டதுல நெகிழ்ந்து போனவ திடீர்னு திமிரி இப்படி பேசுறாளே அப்படின்னு நினைச்சான். ஒருவேளை பணம் அதிகமா எதிர்பார்க்கிறாளோ. இதழி குடும்ப சூழ்நிலை பத்தி நல்லா தெரிஞ்சவன் விக்ரமன். முதல்ல அவன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தப்போ அவளுடைய மென்மையான அழகுல மயங்கிதான் போனான். அவன் பார்க்காத பெண்களா அப்படின்னு நினைச்சவன் அவளை அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. ஆனா கொஞ்ச நாள்ல அவளுடைய கண்கள்ல தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு அவனை ஈர்த்தது. அவ வெள்ளிக்கிழமைகள்ல தலை குளிச்சு அவளுடைய முடியெல்லாம் தளர விட்டு கூந்தல்ல ஆள கிறங்கடிக்கும் மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு அழகான காட்டன் புடவையில அலுவலகத்திற்கு அவ வருவா. அத முதல்ல கண்ட விக்ரமன் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னதை கேட்டு அவ முகம் ரத்தமா சிவந்து போச்சு. அந்த முக சிவத்தை பார்த்தவன் அதுக்கு முன்னாடி அவன் பழகின பெண்கள் யாரும் வெட்கப்பட்டதே இல்லை அப்படின்னு தோணுச்சு. அவகிட்ட அதிகமா பெண்மை உள்ளதாக உணர்ந்தான். இவ தான் பாராட்டிய போதே இவ்வளவு வைக்கப்பட்டான்னா நான் தொட்டா என்ன செய்வா அப்படின்னு பார்க்கணும் போல இருந்தது அவனுக்கு. அதுக்கப்புறம் அவளை நல்லா கவனிக்க தொடங்கினான். அவளுடைய சிறு சிறு விஷயங்களை அவளை பாராட்டும் போதும் முக சிவக்கிறதும், அவளுடைய அழக பாராட்டினா வெக்கப்பட்டு தலை குனியறதும்
கோவப்பட்டா முகம் கூம்பி போறதையும் ரசிச்சு பார்த்தவன் அவளுடைய கண்கள்ல அவன் மேல இருந்த ஈர்ப்பையும் அவன் கவனிக்க தவறவே இல்லை. அலுவலகத்துல இத பத்தி பேச அவனுக்கு விருப்பமும் கிடையாது. மேலும் இந்த குளிர்கால சீசன் ஊட்டிக்கு அழைச்சிட்டு வந்தா அவருடைய மனம் இன்னும் நம்ம கிட்ட நெகிழும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த பிசினஸ் மீட்டிங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் விக்ரமன். அவன் நினைச்சபடி எல்லாம் நடந்துச்சு. ஆனா அவனுடைய தொடுதல்ல முதல்ல நெகிழ்ந்தவ திடீர்னு பின்வாங்கவும் குழம்பியே போயிட்டான். எதுவும் புரியாம அவன் பார்க்க, சார் ப்ளீஸ், நான் ஊருக்கு போகணும், எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் ரிசைன் பண்ணிடுறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னான். அவளுடைய ரிசைன் அப்படிங்கிற வார்த்தையில கடுப்பானவன், ஏய் என்ன ரொம்ப சீன் போடுற, என் கூட 10 நாள் என்ஜாய் பண்ண எவ்வளவு பணம் எதிர்பார்க்குற, அதை சொல்ல முதல்ல அப்படின்னு சொன்னான் கடுப்போட. என்னது பணமா அப்படின்னு விழிச்சவ தலையில அடிச்சுக்கிட்டா. உங்க பணம் யாருக்கு சார் வேணும், முதல்ல கதவை திறங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்னது நீயே போறியா, போய் இந்த குளிர்ல எப்படி இப்படி காட்டன் புடவையோட போய் நேரா பரலோகத்துக்கு தான் போக முடியும் தெரியுமா அப்படின்னு சொன்னவன் குரலை தாழ்த்தி, இதோ பார் இதரணி, லூசு மாதிரி உளரக்கூடாது, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, இந்த குளிர்கால தென்றல்ல பிடிச்சவங்களோட வாழ்க்கையை வாழ்றது எவ்வளோ சுகமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஆசை காட்டினான் விக்ரமன். ஒரு வினாடி அவளுடைய மனசு அந்த சுகத்தை கற்பனை செஞ்சுது. இவன் சொல்றது அத்தனையும் உண்மைதான். விக்ரமனை கட்டி அணைச்சிட்டும் கொஞ்சிட்டும் இருந்தா கிடைக்க முடியாத அற்புத தருணங்களே இல்லை அப்படின்னு நினைச்ச மறு வினாடி, இவன் விட்டா நம்ம பேசியே மயக்கிடுவான் அப்படின்னு நினைச்சவ, இல்லை சார் வேண்டாம், நான் போகணும், என்னை ஊரில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதையே சொன்னான். பொறுத்து பொறுத்து பார்த்த விக்ரமன், முடியாதுடி அப்படின்னு அழுத்தமாகவும் நிதானமாகவும் சொன்னான். அந்த வார்த்தைகளை அவளால் நம்பவே முடியல. என்ன சார் என்ன சார் சொன்னீங்க, ஏன் முடியாது அப்படின்னு திருப்பி கேட்டா. ஏன்னா இந்த விக்ரமன் நினைச்சத அடைஞ்சே தீருவான் அப்படின்னு சொன்னான். தன்னோட காதுகளையே நம்ப முடியாத இதரணி காதுகளை தேய்த்து விட்டுடா. சார் அப்படின்னு கூப்பிட்டவ, சும்மா மிரட்டாதீங்க சார், போலீஸ் எல்லாம் எதுக்கு இருக்கு, நான் போலீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொன்னான். ஓ போயேன், முதல்ல இங்கிருந்து வெளியே போ பார்க்கலாம் அப்படின்னு தன்னோட மார்பின் குறுக்கே கையை கட்டிக்கிட்டு சவால் விட்டான். அவனை பார்த்து மிரண்டவ அவன்கிட்ட தன்னோட பயத்தை காட்டிக்கவே இல்லை. இவன்கிட்ட கொஞ்சம் மெதுவாக பேசி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். சார் இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. எனக்கு நீ வேணும் இதரணி அப்படின்னு சொன்னான் சட்டுன்னு. ஒரு காலம் தடுமாறினவ அடுத்த வினாடி, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. என்னது கல்யாணமா, ஏதோ ஜோக்க கேட்டவன் மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சான் விக்ரமன். அவன் சிரிப்பதையே வெறித்து பார்த்தா இதழி. ஒருவாறு சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நிமிர்ந்து அவளை பார்த்தான். இதோ பார் இதழி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இதுக்கு போய் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுவதும் உன் கூட மட்டும் படுக்கையை ஷேர் பண்ண முடியுமா? ஓ நோ, நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு ஒரே பொண்ணு போர் அடிச்சிடும் இதழி, அதுக்கு பதிலா உனக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொன்னான் அவன். இவன் பேசினா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு உணர்ந்தவ அவன் வழிக்கே வந்தா. சார் எனக்கு திருமணம் தான் முதல்ல முக்கியம், என்னோட கணவனுக்கு மட்டுமே நான் சொந்தம், எனக்கு உங்க கருத்துல எல்லாம் உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொன்னா நிதானமா. அதை கேட்டவன் குறுக்கு நெடுக்குமா 2-3 தடவை நடந்தான். அவனுக்கு இதழி காதல் மேல அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. அவன் தொட்டா கண்டிப்பா விழுந்துருவா. ஆனா இப்ப தொட முடியாதபடி பிடிவாதமா நிக்கிறா. இவளை பிடிவாதமா அனுபவிக்கவும் முடியும் தான். ஆனா காய் தானா பழுத்து தன்னோட மடியில விழணும், அதுதான் ருசி. அதுக்கு ஒரே வழி இவளோட உடல் தாபத்தை தூண்டணும். அதுக்கு வழி என்ன அப்படின்னு யோசிச்சவன் கண்கள் படிச்சுட்டு நிமிர்ந்தான். உதட்டுல சின்ன புன்னகையோட இதரணியை பார்த்தான். ஓகே இதரணி, நான் உன் வழிக்கே வரேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னான். அவ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஒரு 10 நாள் நீ இந்த அறையில என் கூட தங்கணும். இவன் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவள் அவனை பார்க்க, ஏய் இருமா, நான் சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னவன், ஆனா 2 பேரும் விலகி இருந்துடலாம் அப்படின்னு சொன்னவனை ஒன்றும் புரியாமையே பார்த்தான். ஒரு முறை தலையை கோதி விட்டவன் தெளிவாக பேச ஆரம்பிச்சான். வர்ற 10 நாளும்
நீ என் கூட இந்த அறையில தங்கி இருக்கணும். என் மேல உனக்கு ஆசையே இல்லை அப்படிங்கிறத நீ எனக்கு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சுட்டா நீ சொன்னது மாதிரி உன்னை ஊர்ல பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் என்னோட நிழல் கூட உன் மேல விழாது. என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்டான் விக்ரமன். விக்ரமன் சொன்னதை கேட்ட இதழி, இவன் என்ன லூசா அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். என்ன சொல்ற அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்க, நான் ஏன் இதுக்கு சம்மதிக்கணும்? நான் ஏன் உங்களுக்கு என்ன நிரூபிக்கணும்? எனக்கு இதுல விருப்பமே இல்லை சார். என்னை கொண்டு போய் ஊர்ல விட்டுருங்க, நான் போகணும் அப்படின்னா பிடிவாதமா. அப்படியெல்லாம் போக முடியாது இதழி, எனக்கு உன்னை நீ நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னான். நான் ஏன் அப்படின்னு தொடங்கினவளை கை நீட்டி பேச்சு நிறுத்தினான். இதோ பார் இதழி, நான் நினைச்சா உன்னை இங்க என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். அவளை மேலும் கீழும் பார்த்தபடி ரசிச்சான். அவனுடைய பார்வையில கூசி வெட்கி தலை குனிஞ்சா. சீ, எப்படியெல்லாம் பார்க்கறான் அப்படின்னு மனசுல நினைச்சவ, இவன் கூட 10 நாள் ஒரே அறையில தங்கினா இப்படி பார்த்தே ஆளை விழுங்கி போயிடுவான் அப்படின்னு நினைச்சா இதழி. அவ பதில் சொல்லாம இருக்கிறத பார்த்தவன், அப்போ உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லை இல்லையா அப்படின்னு கேட்கவும் இதழி விழுக்குன்னு நிமிர்ந்தா. அப்படியெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதவள் இல்லை சார் நானு அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என் கூட ஒரு 10 நாள் தங்கி உன்னோட தன்னம்பிக்கையை நிரூபிச்சு காட்ட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டான் கிண்டலா. புரியாம பார்த்தவகிட்ட, இதழி, உனக்கு என் மேல பயம், என்னோட அழகு மேல பயம், எங்க நான் தொட்டா நீ விழுந்துருவியோன்னு பயம், அதனாலதான் நான் தொடக்கூடாதுன்னு இப்படி மூளையில போய் ஒதுங்கி நிக்கிற அப்படின்னு சொன்னான் கர்வத்தோட. அவன் சொல்றது 100க்கு 100 உண்மைனாலுமே அதை ஒத்துக்கிறது ஆபத்து அப்படின்னு நினைச்சவ, இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நிமிர்ந்து பார்த்து அவனை சொன்னான். ஓகே அப்படின்னு தோலை குலுக்குனவன், சரி அப்ப நிரூபிச்சு காட்டேன் அப்படின்னு சொன்னான். அவனும் விடா கண்டனா. இப்போ நான் என்ன சார் செய்யணும்? உங்க கூட இந்த வீட்டில் தங்கணும், அவ்வளோதானே. ஒரே வீட்டில் இல்லை, ஒரே அறையில் அப்படின்னு திருத்தினான் விக்ரமன். ஒரு வினாடி அதிர்ந்து போய் நின்னான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னா இதழி. ஓகே, 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசிச்சு சொல்லு. ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, நீ முடியாதுன்னு சொன்னா உன்னை இப்படியே விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காது. இந்த வீட்டில இருந்து உன்னை கண்ணி பொண்ணா அனுப்ப எனக்கு உத்தேசமே கிடையாது அப்படின்னு சொன்னான் கடுமையான குரல்ல. இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உன் திசைக்கு கூட நான் வரமாட்டேன். அதுக்கப்புறம் நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவன் பேசுனதை கேட்டவளுக்கு வாந்தி வந்துச்சு. இவன் அனுபவிச்சதுக்கு அப்புறம் நான் யாரை கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? இதை கேட்டா என்னை பைத்தியம் மாதிரி பார்ப்பான். இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மனசுல கருவினவ, சரிங்க சார் அப்படின்னு சொன்னான் மெதுவா. நான் 1 மணி நேரம் கழிச்சு வரேன், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லு அப்படின்னு அரை கதவை திறந்துட்டு வெளியில போனான். 1 மணி நேரம் இதழி இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இவன் சொன்ன கண்டிஷனை மறுத்தா அவன் சொன்னது மாதிரி அவருடைய சம்மதமே இல்லாம அனுபவிப்பான் அப்படிங்கிறதுல நம்பிக்கையே கிடையாது. ஆனா அவ்வளோ மோசமானவனும் அவன் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு நல்ல நம்பிக்கை தான். ஆனா அவன் தொட்டா தன்னுடைய பாழ் உடல் அவனுக்கே அடிபணிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் முகத்துல எப்படி விழிக்கிறது? மேலும் அவன் தொட்டதுக்கு அப்புறம் இன்னொருவனை எப்படி ஏற்கிறது? இதை விட கொடுமை இனி யாரையும் அவளால ஏத்துக்கவே முடியாதுங்கிறது தான். சற்று நேரத்துக்கு முன்னாடி அவன் தொட்ட போதுதான் அவளுக்கே தெரிஞ்சது அது. இவனை தவிர இன்னொருவனை மனசுல கூட நினைக்க முடியாது. அதே சமயம் இவனுக்கு பணியவும் முடியாது. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவ ஒரு முடிவுக்கு வந்தா. அந்த முடிவோடையே அவன்கிட்ட இதை பத்தி பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத மனசுல ஒத்திக பார்த்துக்கிட்டா. 1 மணி நேரம் எஸ்டேட்டை சுத்தி பார்த்துட்டு வந்தான் விக்ரமன். அவளுடைய முடிவை தெரிஞ்சுக்க அவளை தேடி அறைக்கே வந்தான். அங்க அவ கூறப்போகும் விஷயத்தில் அவன் வைத்த பொறியில அவனே மாட்டிக்குவாங்கிறது அவனே எதிர்பார்க்காத ஒண்ணு. அறைக்குள் வந்தவனை திரும்பி பார்த்தா. நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் சார், ஆனா என் பக்கத்துலயும் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னான். அவனையே பார்த்தபடியும் சொன்னான். என்ன அப்படிங்கிற மாதிரி அவ பார்க்க, இந்த 10 நாட்களும் உங்கள் மனைவியா நான் வாழணும் சார். அவன் சொன்னதை கேட்டு திடுக்கிட்டவன், என்னது, என்ன என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு அப்படின்னு கேட்டான். அவ நிதானமா சொன்னான். அதுக்காக எனக்கு தாலி கட்டணும்னு நான் சொல்லல சார், அதே சமயம் உங்கள் ஆசைக்கும் நான் இணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். குழப்பாத இதழி, தெளிவா சொல்லி தொலை அப்படின்னு சொன்னான் விக்ரமன். நீங்க சொன்னது மாதிரி
நான் இந்த அறையில இந்த வீட்டில் நான் 10 நாள் இருக்கேன் சார். என்னை நீங்க படுக்கைக்கு மட்டும் கூப்பிடவே கூடாது. நானும் தாலி கட்டுங்கன்னு கேட்க மாட்டேன். ஆனா உங்க மனைவியா 10 நாள் உங்களோட வாழணும் அப்படின்னு சொன்னான். அதாவது நீ எனக்கு மனைவியா படுக்கையை தவிர எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு சொல்ற, அப்படிதானே அப்படின்னு கேட்டான். அவள் ஆமாம்னு தலையாட்டவும், இதுக்கு நான் ஒத்துக்காம போனா அப்படின்னு அவன் கேட்க, உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் சார். அவளும் தோலை குளிக்கப்படி அதே மாதிரி சொன்னான். அவளுடைய செய்கையிலையும் புத்திசாலித்தனத்தையும் மனதில் வச்சுக்கிட்டான் விக்ரமன். அவனுடைய வார்த்தைகளை வச்சே அவனையே அவன் மடக்குனதை நடிச்சு அவனால பாராட்டாம இருக்க முடியல. ஹோ என்றவனை நோக்கி, ஆமா, உங்களுக்கு தான் கல்யாணத்துல நான் நம்பிக்கை இல்லையே, அப்புறம் ஏன் சார் பயப்படணும், ஒத்துக்கோங்க அப்படின்னா. சற்று யோசிச்சுவேன், சரி அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு முதல்ல நாம 10 நாள் சேர்ந்தே வாழ போறோம் இல்லையா? செக்ஸ் தவிர நமக்குள்ள எல்லாமே இருக்கும். இதுல நீ தோற்றா என் கூட திருமணம் ஆகாம என் கூட படுக்கையில பகிர்ந்து கொள்ளணும். ஒருவேளை நான் தோத்து போயிட்டா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், சரிதானே நான் சொல்றது அப்படின்னு கேட்டான் விக்ரமன். ஆமா அப்படின்னா இதரணி நிதானமா. சரி இதரணி, இப்ப இருந்து இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வருது சரியா அப்படின்னா. சரி என்றவகிட்ட, சரிதான், இப்படியே நிக்காம போய் கிச்சன்ல போய் பால் வாங்கி வச்சிருக்கேன், போய் ஒரு டம்ளர் காஃபி போட்டு எடுத்துட்டு வாடி போ அப்படின்னு சொன்னான் விக்ரமன். என்னது, டியா? ஆமாடி, இப்போ இருந்து நீ என் பொண்டாட்டி தானே, போடி போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னான் விக்ரமன். இந்த ஒப்பந்தத்தில் விக்ரமன் தோற்பானா அல்லது இதழி தோற்பாளா? விக்ரமன் போடின்னு சொன்னதை கேட்டு இதழிக்கு கொஞ்சம் விப்பா இருந்தாலும் மனசுல ரொம்ப சந்தோஷம்தான் வந்தது. மனசுக்கு பிடிச்சவன் வாடி போடின்னு கூப்பிடுறதே ஒரு தனி சுகம்தான் அப்படின்னு நினைச்சபடி சமையல் கட்டுக்கு போக வெளியில போனான். விக்ரமன் மனசுல ஒரு முடிவோடு தான் இருந்தான். யாரையும் மனைவியா ஏத்துக்க அவனுக்கு விருப்பமே கிடையாது. கல்யாணங்கிறது ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு நினைச்சவன் இவன் மனசுல தனக்கு மனைவி ஆகணும்னு ஆசையை முதல்ல நீக்கணும் அப்படின்னு நினைச்சான். மேலும் தன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு தனது சொத்துக்கு ஆசைப்படுறாளோ அப்படின்னு அவனுக்கு இதழி மேல கொஞ்சம் சந்தேகமும் இருந்தது. அப்படியெல்லாம் இந்த விக்ரமன் முட்டாள் கிடையாது அப்படிங்கிறத இதரணிக்கு உணர்த்தவே விரும்பினான். அதுக்காக அவளை கணவன் அப்படிங்கிற வார்த்தையை அவ வெறுக்கணும், திருமணமே வேண்டாம்னு நினைச்சு தன் கூட இணைஞ்சு தான் கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சான் விக்ரமன். அதனால அவளை கொஞ்சம் ஓட ஓட வேலை வாங்கணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா இதரணியும் அவனை 10 நாட்கள் தன்னோட கணவனா மதிச்சு வாழ்ந்து திருமணத்தோட அவசியத்தை அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சா. அறையை விட்டு வெளியே வந்த இதரணி கிச்சனுக்கு போக கீழே இறங்கி அந்த வீட்டை சுத்தி பார்த்தா. அழகான ஒரு ஹால், அதை தொட்டு 4 படுக்கை அறை, அதுக்கு பக்கத்துல ஒரு அழகான பூஜை அறையும் கிச்சனும் இருந்தது. நேரா பூஜை அறைக்கு போனவ அங்க உள்ள இறைவனோட புகைப்படங்களை பார்த்தா. விளக்குகள் படக்குகள் அனைத்துமே சுத்தமா இருந்தது. தினமும் யாரோ வந்து சுத்தம் செஞ்சுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சவ அங்குள்ள விளக்குகளை ஏத்துனா. கடவுளை மனமாற வேண்டிக்கிட்டா. இறைவா, இனி என்னோட வாழ்க்கையில விக்ரமனை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க, வரவும் முடியாது. இந்த 10 நாளும் என்னோட மனசுக்கு பிடிச்சவரோட வாழ போறேன். இதை எனக்கு நீ கொடுத்த வாய்ப்பா நினைக்கிறேன். நீ இந்த 10 நாட்களும் அவரோட வாழ்ந்து ஒரு மனைவியோட அவசியத்தை நான் புரிய வைக்க போறேன். இதனால அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. என் தகுதிக்கு இவர் கூட இந்த 10 நாட்கள் வாழ்றதே பெரிய விஷயம். அது எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமா நான் பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டா. என்னதான் கல்யாணம் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, பண்ணாம போனாலும் பரவாயில்ல, வேற நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் நல்லா வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா. வரும் நாட்கள்ல அவரை நான் எந்த அளவு விரும்புறேனுங்கிறத வெளிப்படையா காட்ட போறேன். இதனால எக்காரணம் கொண்டுமே என்னோட பெண்மையை மட்டும் விக்ரமன் கிட்ட இழக்காம நீதான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு மனமாற வேண்டிட்டா இதரணி. வேண்டி முடிச்சுக்கிட்டு பூஜை அறையிலிருந்து வெளியே வந்த இதரணி கிச்சனுக்கு போனான். அந்த கிச்சன் நவீன வடிவில் இருந்துச்சு. அதை சற்று நின்று ரசிச்சு பார்த்தா இதரணி. சுவையான ஒரு காஃபியை போட்டுக்கிட்டு அவனோட அறைக்கு போய் அவகிட்ட காஃபி கோப்பையை நீட்டினான். அதை வாங்கி குடிச்சவன் முகத்துல வியப்பு படர்ந்தது. காஃபி சுவையா அவனுக்கு பிடிச்ச சுவையில ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா காஃபியை குடிச்சுக்கிட்டு இது நல்லாவே இல்லை, வேற போட்டு எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு அவன் சொல்லவும் புன்னகையே மாறாம சரிங்க அப்படின்னு சொல்லி காஃபி கோப்பையை வாங்கி பார்த்தவளுடைய புன்னகை மேலும் விரிவடைஞ்சது. ஏன்னா கோஃபையில்
காப்பியே இல்லை, சுத்தமாக குடிச்சிருந்தான். அதை பார்த்துட்டு மனசுல சிரிச்சபடி கோப்பையை வாங்கிட்டு போனான். இவன் ஏன் இப்ப சிரிக்கிறான் அப்படின்னு யோசிச்சபடியே குளியல் அறைக்கு போனான் விக்ரமன். குளியலை முடிச்சுட்டு வெளியே வந்தவன் கிட்ட மறுபடியும் ஒரு காஃபியை நீட்டினா எதிரணி. ஐயோ, மறுபடியும் ஒரு காஃபியா அப்படின்னு மனசுல நினைச்சவன் வேற வழியே இல்லாம முகத்தை சுருக்கினபடி பல்ல கடிச்சுக்கிட்டு குடிச்சான். அவன் முகத்தை பார்த்த எதிரணி சிரிப்பை அடக்க முடியாம சிரிச்சான். அதை பார்த்தவன், ஏய் என்னடி இழிப்பு அப்படின்னு கேட்டவன் கிட்ட, காஃபி நல்லா இருக்கா, நல்லா இல்லாட்டி மறுபடியும் இன்னொன்னு போட்டு வரவா அப்படின்னு கேட்டவளை கண்களை உருட்டி மிரட்ட முயன்று போய் தோற்று போய் அவனும் கூட சேர்ந்து சிரிச்சான். போதும் சாமி, எனக்கு காஃபியே ஒரு வாரத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். சிரிச்சபடியே காஃபி கோப்பையை வாங்கிட்டு போனவகிட்ட, ஹீட்ரு போட்டிருக்கேன், நீயும் போய் குளிச்சுட்டு வந்துடு, கொஞ்சம் மீட்டிங்குக்கு தயாராகணும், நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். மீட்டிங்கா அப்படின்னு விழிச்சவகிட்ட, ஆமா இதரணி, மீட்டிங்னு பொய் சொல்லி சொன்னதா நினைச்சிட்டியா? கீழே 4 அறை இருக்கு பார்த்திருக்கியா, அது விருந்தினோட அறை. மீட்டிங்குக்கு வரவங்க எல்லாருமே அங்கதான் தங்குவாங்க. கொஞ்ச நேரத்துல வேலையாள் ராம வந்துடுவான். உனக்கு அவன் சமையல்ல மற்ற வேலைகள்லாம் உதவி செய்வான். நம்ம கெஸ்ட் அடுத்த வாரத்துல தான் வருவாங்க. 2 நாள் மீட்டிங். அது முடிஞ்சதும் ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துடும். வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னான், அவளை கூர்மையா பார்த்துக்கிட்டே. அந்த வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சவ முகம் சிவந்து தலை குமிஞ்சா. அவளுடைய சிவந்த முகத்தை பார்த்த விக்ரமன் அதை ரசிச்சபடி, நீ போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு தன்னோட உடைகளை எடுத்துட்டு குளியல் அறைக்கு போனான். அங்கு போனவ பிரமித்து போனான். காரணம், அவளை சுத்திலும் கண்ணாடி மட்டுமே இருந்துச்சு. ஐயோ அப்படின்னு வெளில வந்தவகிட்ட, என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தான் விக்ரமன். என்ன சார், அங்க எல்லாமே கண்ணாடி தான் இருக்கு, அதனால என்ன அப்படின்னு கேட்டவன் கிட்ட பார்த்து முறைச்சா. அந்த கண்ணாடியில என் உருவம் முழுசா அப்படி தெரியுது சார், வேற யாரோ பாக்குற மாதிரி இருக்கு, வேற குளியலறை இருக்கா சார் அப்படின்னு கேட்டா. இதோ பாரு இதரணி, முதல்ல இந்த சார்னு கூப்பிடுறத நிறுத்து. இனி நம்ம இருக்க போற உறவுக்கு இது செட்டே ஆகாது. விக்ரமன்னு கூப்பிடு, இல்ல விக்ரம்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னான். இங்க எல்லா குளியலறையும் இப்படிதான் இருக்கும். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? நானா உன்னை முழுசா பாக்குறேன், பார்க்கத்தான் நீ விட்டுருவியா? கண்ணாடி தானே பாக்குது, சும்மா ஏதாவது சொல்லாத இதரணி, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு கொஞ்சம் கடுமையான குரல்ல சொன்னான். இதுக்கு மேல அவன்கிட்ட வாதாட பிடிக்காம குளிக்க போனான். குளிச்சு முடிச்சவ காட்டன் புடவையில குளியலறை ஈரம் பட எப்படி கட்டுறது அப்படின்னு யோசிச்சா. வெளியில போனா விக்ரமன் இருப்பானே அப்படின்னு நினைச்சவ மெதுவா குளியலறையை திறந்து மெல்ல வெளியே எட்டி பார்த்தா. அறையில விக்ரமன் இல்லாததை பார்த்து அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டபடி வெளில வந்தவ அவன் வர்றதுக்குள்ள வேகமா புடவை கட்டிடணும் அப்படின்னு நினைச்சா. எவ்வளோ வேகமா கட்டின போதும் மார்பிள புடவை போடும்போது சரியா விக்ரமன் கதவை திறந்துட்டு உள்ள வந்திருந்தான். அவனை பார்த்த அதிர்ச்சியில புடவை மார்பிலிருந்து இறங்க அதை அவசரமா மேல எடுத்து போட முயற்சி பண்ணான் இதரணி. அதுக்குள்ள அவன் அவளை நெருங்கியே இருந்தான். சட்டுன்னு அவளை இழுத்து அணைச்சவன் அவள் இடையில அழுத்தமா அவனுடைய கைகளை பதிச்சு அவளை சுவரோரமா நிறுத்தினான். இடையில பதிச்ச அவனுடைய கைகள் மெதுவா மேல எழ பெண் அவள் தவித்து போனான். விலகவே தோன்றாம கண்களை அவ மூடிக்கிட்டான். அவனுடைய உதடுகள் கழுத்து மார்பு என இறங்கி தாபத்துடன் முத்தங்களை வழங்குச்சு. அவளுடைய உடல்ல அங்கங்க அவனுடைய உதடுகளும் பற்களும் பதிய மோகத்தில் பரிதவித்தாள் இதழினி. விக்ரமன் தொட்டதுல தவிச்சு போன இதழினி அவனை தடுக்க முடியாம திணறி போனான். அவளோட ஈரமான நீல கூந்தலை தழுவி அவளை அணைச்சபடி மெல்ல பூப்பந்து போல அலாக்காக அவளை தூக்கிக்கிட்டான். அவளும் மெய் மறந்து விக்ரமனோட தோள்களை கட்டி கொண்டதை கண்டு அவன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம அவளை தூக்கியவாறே அவளுடைய இதழ்களில் அவனுடைய மோகத்தை அடங்க அழுந்த முத்தமிட்டான். அவன் அழுத்தமான முத்தத்துல சுய உணர்வு பெற்ற இதழி அவன்கிட்ட இருந்து துள்ளி விடுபட்டா. அவ திடீர்னு அவன்கிட்ட இருந்து விலகுவான்னு சுத்தமா எதிர்பார்க்காத விக்ரமன் திகைச்சு போய் அவளை பார்த்தான். ஆனா விலகி நின்ற இதழனியோ அவனை ஏறெடுத்தும் பார்க்காம கண்கள்ல கண்ணீர் வழிய வெளியே ஓடி போயிட்டா. கண்கள்ல கண்ணீர் வழிய அவள் போவதையே பார்த்தவன், இவள் நாம் நினைப்பது போல இல்லையோ
அப்படின்னு முதல் தடவையா அவளை நல்ல விதமா நினைச்சான் விக்ரமன். வெளியே போன எதிரணி, கடவுளை, நல்ல வேலை என்னை காப்பாத்தின, கொஞ்சம் நெகிழ்ந்திருந்தாலுமே தன்னையே இழந்திருப்போமே. அதற்கப்புறம் விக்ரமன் முகத்துல எப்படி முழிப்பது அப்படின்னு நினைச்சபடியே கண்களை தொடச்சிட்டு தன்னை சமாதானம் செய்து கொண்டு மதியம் சமையல்ல இறங்கினான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே யாரோ அழைக்கிறது மாதிரி இருக்கு. யாருன்னு பார்க்க சமையல் அறையிலிருந்து வெளியில எட்டி பார்த்தா ஹால்ல ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆள் கூட பேசிட்டு இருந்தான் விக்ரமன். அவன் பார்க்கறதுக்கு பணியாள் மாதிரி இருக்கவே மெதுவா வந்து விக்ரமன் கிட்ட நின்னான். விக்ரமன் எதிரணிய பார்த்து, இது ராமு, வீட்டு வேலைக்கு இனி உனக்கு உதவியா இருப்பான். ராமு, இது இதழினி, எனக்கு என்ன மரியாதை கொடுப்பியோ அதே மரியாதைய இவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்க சொல்ற வேலைய செஞ்சு கொடு என்றான் விக்ரமன். ஆச்சரியமா விக்ரம பார்த்த ராமு, சரிங்க ஐயா என்றான். இதழினியை பார்த்து வணக்கம்மா அப்படின்னு சொன்னான். பதிலுக்கு வணக்கம் சொல்லி புன்னகைத்தவள ஏனோ தவறா என்ன தோன்றவே இல்லை அவனுக்கு. இந்த வீட்டுக்கு விக்ரமன் எத்தனையோ பெண்களை அழைச்சிட்டு வந்திருக்கான். ஆனா இதுபோல் அமைதியான பொண்ணை இது வரைக்கும் அவன் பார்த்ததே இல்லை. வந்த பெண்கள் எல்லாமே மாடர்னா துணிகளை எல்லாம் அணிஞ்சிட்டு அவனை திமிரா பார்த்துட்டு அதிகாரங்களை பிறப்பிச்சுட்டு அவனை வேலை வாங்குவாங்க. ஆனா இந்த இதழி பெண்ணோட முகம் எந்த ஒப்பனையும் இல்லாம அன்று பூத்த மலராக அழகா அமைதியா இருந்ததை பார்த்தவனுக்கு இந்த பொண்ணு எப்படி தன்னோட முதலாளியோட வலைக்குள்ள விழுந்துச்சு அப்படின்னு யோசிச்சான். அவன் யோசிச்சவாறே சமையலறைக்குள்ள போனான். அவனை பின்தொடர்ந்த இதழி அவனை அழைச்சு, இதழி அவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் சொல்லிட்டு அறைக்கு வா, மீட்டிங் குறித்து சில குறிப்புகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய பதிலை எதிர்பார்க்காம அறைக்கு போனான் விக்ரமன். அவன் போனதுக்கு அப்புறம் சமையல் அறைக்கு போன இதழி அன்னைக்கு செய்ய வேண்டிய சமையல் வேலையெல்லாம் குறித்து ராமு கிட்ட சொல்லிட்டு அவன் அறைக்கு போனான். அங்கு அவன் சொன்னது மாதிரியே நிறைய வேலைகள் இருந்துச்சு. கண்ணும் கருத்துமா அவன் சொன்னதையெல்லாம் கேட்டு குறிப்பெடுத்துக்கிட்டா இதழினி. வேலை முடிஞ்சதும் கைகால்களை நீட்டி சலுப்பை முறிச்சவன் இதழினியை நோக்கி, இந்நேரம் உண்மையான மனைவியா இருந்திருந்தா அவகிட்ட இருந்து உதட்டுல ஒரு முத்தம் கிடைச்சிருக்கும். நீ 10 நாள் மனைவி அப்படின்னு ஒத்திக்கிட்டியே, செக்ஸ் தானே இருக்கக்கூடாது, ஒரு கட்டி பிடிக்கிறது, ஒரு முத்தம் கூடவா இருக்கக்கூடாது என்றவனுடைய பார்வை அவனுடைய உதட்டுல பதிய அதை கண்ட இதழி முகம் சிவந்து தலை குனிஞ்சா. அதை கண்டவனுடைய பார்வை மென்மையுற, என்ன இதழி, மௌனம் சம்மதம்தானே அப்படின்னு சொன்னவன் மெதுவா எழுந்து அவளுடைய உதட்டுல மென்மையா முத்தமிட்டான். முத்தமிட்டவனை விளக்க தோன்றாமல் அப்படியே நின்னான். அந்த முத்தம் எவ்வளோ நேரம் நீடிச்சதோ. அதுக்குள்ள விக்ரமனோட அலைபேசி அழைக்க அவளை விட்டு விலகினவன் ஃபோன்ல பேசிட்டே அறையை விட்டு வெளியே போனான். அவன் முத்தம் கொடுத்த தன்னோட இதழ்களை தொட்டு பார்த்துக்கிட்டே கண்ணாடி முன்னாடி நின்னான் இதழி. அவன் எச்சிலும் பற்களும் பட்டதில் அவள் உதடுகள் மேலும் சிவந்திருந்துச்சு. ஆசையுடன் அதை வருடி கொடுத்தவ, இந்த முத்தமும் அணைப்பும் இன்னும் கொஞ்ச நாள் தானே கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே அவ கண்கள்ல கண்ணீர் பெருகியது. முகத்தை மூடி கொஞ்ச நேரம் அழுதா. கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டதும் வேகமா குளியலறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. உள்ள போனவ அழுதது தெரியாமல் இருக்க முகத்தை அழுத தடவி தொடச்சிக்கிட்டு வெளியே வந்தா. குளியலறையிலிருந்து வெளியே வந்த இதழி முகத்தை கண்டவனுக்கு அழுதது தெரிய காரணம்தான் புரியல. ஏன், என்னாச்சு அப்படின்னு கேட்டவனுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னான் இதழி. அதுக்கு மேல எதுவும் கேட்காம தோலை குலுக்குனவன், நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு தருண் இங்கே வரான். அவன் என்னோட கல்லூரி நண்பன். அவனுக்கு இங்கே ஏதோ எஸ்டேட் வாங்கணுமா, அதனால நாங்கள் போய் அந்த எஸ்டேட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறோம். அவன் வந்து உன்னை யாருன்னு கேட்டா என்னோட பிஏன்னு மட்டும்தான் சொல்லுவேன். நீயும் அதையே மெயின்டைன் பண்ணிக்கோ என்ன என்றான். சரி அப்படின்னு தலையாட்டியவகிட்ட, சரி போய் சாப்பாடு என்னாச்சுன்னு பார்க்குறியா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னான் விக்ரமன். சரிங்க என்றபடி கிச்சன் சென்றவள் உணவு தயாராக இருப்பதை பார்த்து அவனை சாப்பிட கூப்பிட்டா. அவன் உண்ணும்போது இதழனியும் சாப்பிட அழைக்க அவள் பிடிவாதமா மறுத்துட்டா. நீயும் உட்கார் இதழனி. இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்றாள். ஏன், என் கூட உட்காந்து சாப்பிட மாட்டியா?
அப்படின்னு கேட்டவன் கிட்ட, அது இல்லைங்க, எனக்கு இப்போ பசிக்கவே இல்லை, பசிக்கும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன் பிடிவாதமா சொல்லவும் அவனும் சாப்பிட ஆரம்பிச்சான். விக்ரமனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினா இதழினி. அவன் தட்டில் உணவு பதார்த்தங்கள் தீர தீர மறுபடி வச்சா. அவளுடைய அக்கறையை ரசிச்சவாரி வழக்கத்திற்கு அதிகமாக சாப்பிட்டான். அவள் விடுவதா இல்லை அப்படின்னு கண்டவனுக்கு, ஏய் போதுண்டி, சாப்பிட வச்சே என்னை கொன்னுடாத அப்படின்னு சிரிச்சபடியே சொல்லியவன் எழுந்து போய் கையை கழுவிக்கிட்டு அவனோட அறைக்கு போயிட்டான். அவன் போனதும் அவன் உண்ட உணவு தட்டை பார்த்தவன் அவன் அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்து தனக்கான உணவை அதே தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். அப்படி சாப்பிடும்போது அவ கண்களில் சந்தோஷமான கண்ணீர் வந்துச்சு. சமையல் அறையில் இருந்த ராமு அவள் அவ்வாறு உண்டதை பார்க்க தவறவே இல்லை. அவள் அருகில் வந்த ராமு, அம்மா அப்படின்னு அவளை அழைக்கவும் திடுக்கிட்டு திரும்பினான். அந்த இடத்துல ராமுவை பார்த்தவ வெட்கத்தில் தன குனிஞ்சவாறு, ராமு, இதை ஐயா கிட்ட எதுவும் சொல்லிடாத என்றாள். சரிம்மா, ஆனா ஏன் என்று கேட்டவனிடம் உதட்டை கடித்தபடி, ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டினான். சரிம்மா அப்படின்னு சொன்னவன் அதுக்கு மேல ஒன்றும் கேட்காம இதரணிக்கு உணவை பரிமாறினான் ராமு. உணவை சாப்பிட்டு முடிச்சவன் அவனோட அறைக்கு போனான். அங்கு அவன் உறங்குறத பார்த்தான். அவனை தொந்தரவு செய்யாம அன்னைக்கு எடுத்த குறிப்புகளை லேப்டாப்ல பதிய வச்சா. வேலை முடிஞ்சு வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரலான்னு எஸ்டேட் அழக நின்று ரசிச்சா. அந்த மதிய வேலையிலையும் குளிர் அதிகமாக எடுக்க தன்னோட சேலை தலைப்பை எடுத்து கழுத்தில் சுத்திக்கிட்டே அங்கிருந்த ஒரு மரத்தடியில் அமைதியாக அமர்ந்து இயற்கை அழகையும் ரசிச்சபடியும் அங்கு வந்த நறுமணத்தை சுவாசித்தபடியும் கண்களை மூடி அமர்ந்திருந்தா இதழினி. அப்போ அங்க திடீர்னு தன்னோட மடி ஏதோ பாரமா இருக்க, என்ன அப்படின்னு பார்க்கறக்காக கண்களை விழிச்சு தன்னோட மடியை பார்த்தா. அங்கு அவளோட மடியில அழகா வெண்பற்களை காட்டி சிரிச்சபடி விக்ரமன் படுத்திருந்தான். அதை பார்த்தவருடைய மனம் பூவாய் மலர காதல் என்னும் சூழல் தன்னை அதனுள் இழுப்பதை ஒரு இன்பத்துடன் அனுபவிச்சா இதழினி. தன்னோட மடியில குழந்தை மாதிரி படுத்துட்டு இருந்தவனை ரசிச்சு பார்த்தா இதழினி. எவ்வளவோ நாட்கள் இவனை தூரத்திலிருந்து ஏக்கமா பார்த்திருக்கா. இவன் கண்களோட கூர்மை, எதிரில் இருப்பவரை மயக்கும் இவனோட சிரிப்பு, கோவம் வந்தா இறுகி போவும் இவனோட தாடைகள் அப்படின்னு எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கா. அவனோட ஒவ்வொரு அசைவும் இதழனிக்கு அத்துப்படி. விக்ரமன் எதுக்கு கோவப்படுவான், எதுக்கு திட்டுவான், எதுக்கு சந்தோஷப்படுவான் என்பதெல்லாம் அவனை விட அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தூரத்திலிருந்து பார்த்து தன்னோட காதலை வளர்த்துக்கிட்டவ தான் இதழினி. மடியில அந்த காதலனை வந்து படுக்கும்போது அவளுடைய உடல் புல்லரிச்சு போச்சு. அவன் படுத்ததோடு இல்லாம அவளுடைய இடையை இறுகி பிடிச்சு அவள் வயிற்றில் முகத்தை பதிக்கவும் அவளுடைய தாய்மை விழித்து கொண்டு அவன் தலைமுடியை அவளது கை கோதி விட்டுச்சு. அந்த பாசத்துல விக்ரமன் மனம் நெகிழ்ந்து போனான். அறையை விட்டு வெளியே வந்த விக்ரமன் முதல்ல தேடினது இதழ்னியதான். அவ வீட்டுல இல்லைன்றது பார்த்த விக்ரமன் பதறிக்கொண்டு வீட்டுக்கு பின்பக்கம் வந்தான். அங்கு இதழனி ஒரு மரத்தடியில கண்மூடி உட்கார்ந்திருந்ததை பார்த்தவனுக்கு ஏனோ அவனுடைய அம்மாவோட நினைவு வர வேகமா வந்து அவளோட மடியில படுத்துக்கிட்டான். கண் விழித்த இதழனியை பார்த்து சிரிச்சவன் அவளுடைய மடியில ஒன்றி படுத்துக்கிட்டான். அங்கு அவங்களுக்கிடையே காமம் தோற்று போயிருந்துச்சு. அழகான காதலும் பாசமும் மட்டுமே அங்கு அவங்களுக்காக மலர்ந்திருந்துச்சு. ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு குயிலோட சத்தம் கேட்டு கண் விழிச்ச விக்ரமன் எழுந்து அமர்ந்து அவளை பார்த்தான். என்ன மயக்க பார்க்குறியா? இந்த விக்ரமன் யாருக்குமே மயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போனான். அவளை நேரா பார்த்தான். விக்ரமனுக்கு கொஞ்சம் பொறி தட்டுச்சு. இவள் தன்னோட அழகை காட்டி அவ மயக்கவே இல்லை, அன்பை காட்டி தான் மயக்கிறாளோ அப்படின்னு. அழகை விட அன்பு ஆபத்தானது இல்லையா அப்படின்னு நினைச்சான் விக்ரமன். அதனாலேயே அவள் மடியிலிருந்து எழுந்தவனுக்கு அவன் மேலேயே கோபம் வந்தது. அதை அவகிட்டயே காட்டினான். நீ பெரிய ஆளு தான் இதழி அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல சொல்லிட்டு வேகமா தன்னோட அறைக்கு போனான் விக்ரமன். இவன் என்ன லூசா அப்படிங்கிற மாதிரி அவனை மனதில் திட்டினபடி இனி இவனை நெருங்கவே விடக்கூடாது அப்படின்னு எழுந்து அவன் பின்னாடி போனான் இதழி. அன்றைய இரவு உணவு முடிஞ்சு படுக்க வந்த இதழி விக்ரமனை நோக்கி, நான் ஹாலில் தூங்க போறேன் அப்படின்னு சொன்னான் மொட்டையா.
ஏன் அப்படின்னு கேட்ட விக்ரமன் கிட்ட, நான் பக்கத்தில் இருந்தா நான் உங்களை மயக்கிறேன்னு சொல்லுவீங்க என்றாள் கோபத்தோட. ஏய், நம்ம ஒப்பந்தத்தை மறந்துட்டியா? என்ன ஆனாலும் நீ அந்த அறையை விட்டு போகவே கூடாது, ஏன் அனுமதி இல்லாம அப்படின்னு சொன்னான் விக்ரமன். ஆமா, நீங்க இப்போ இப்படி சொல்லுவீங்க, அப்புறம் வேற மாதிரி பேசுவீங்க அப்படின்னு சொன்னான் அவ. ஓ, அப்போ உனக்கு உன் மேல் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்டான் விக்ரமன். அவ புரியாம பார்க்கவும், நீ என்ன மயக்கிற மாதிரி ஏன் நடந்துக்கிற? நீ பாட்டுக்கு என் பக்கத்துல படுத்து நிம்மதியா தூங்க பார்க்கலாம். அதை கேட்டு அவள் திருதிருன்னு விழிக்க, அதை பார்த்து சிரித்த விக்ரமன், என்ன இந்த மொழி முழிக்கிற? நான் என்ன சிங்கமா புலியா இப்படி பயப்படுறதுக்கு? இல்ல என் பக்கத்துல படுத்தா என்கிட்ட மயங்கி உன் ஒப்பந்தத்துல தோத்து போயிடுவேன்ற பயமா? நீ என்ன அவ்வளவு மனதைரியம் இல்லாதவளா அப்படின்னு கேட்டான். இல்ல, என் மனம் கவர்ந்த ராட்சசன் அப்படின்னு மனதில் திட்டிய இதழி, இவனை இனி பேச விட்டா ஆபத்து அப்படின்னு சொல்லி அவன் அருகிலேயே போய் அவனுக்கு முதுகு காட்டி கைகால்களை குறுக்க கட்டிக்கொண்டு போர்வையை தலைவரை போர்த்திட்டு படுத்துக்கிட்டா. அவள் படுத்த அழுக பார்த்து மனதில் வச்சுக்கிட்டான் விக்ரமன். உன்னை எப்படி என்கிட்ட வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி அழகி அப்படின்னு மனதில் சொன்னவன் அறையில் உள்ள ஹீட்டரை ஆஃப் செஞ்சான். ஏசியோட அளவை கூட்டி அறையோட விளக்க அணைச்சு வச்சான் விக்ரமன். அவன் பக்கத்துல படுத்திருந்த இதழி முழித்து கொண்டிருந்தனால் கண்ட கற்பனை எல்லாமே வருமே அப்படின்னு நினைச்சு கண்களை இறுக மூடி தூங்க நினைச்சா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு அறையோட குளிர் நிறைய எடுக்க ஆரம்பிக்கவும் போர்வையை விலக்கி கவனிச்சா. அங்கு ஏசி ரொம்ப அதிகமான லெவல்ல காட்ட எழுந்து அமர்ந்து விக்ரமனை பார்த்தா. இரவோட விளக்கொலிய அவன் சீரான மூச்சை எடுத்து தூங்கிட்டு இருந்தான். அவன் ஏற்கனவே ஸ்வெட்டர் குல்லாயெல்லாம் போட்டு போர்வையும் நல்லா குளிர் தாங்கும் அளவில் போட்டிருந்தனால இந்த குளிர் அவனை ஒன்றுமே செய்யல போல இருக்கு. ஆனா இதழி சாதாரண காட்டன் புடவையில ஸ்வெட்டர் எல்லாம் எதுவும் போடாதனால அவருடைய மென்மையான உடல்ல அந்த அறையோட குளிர் ரொம்ப தாக்குச்சு. ஏசியோட ரிமோட்டை தேடினவ அது கிடைக்காம ஓஞ்சி போனான். சரி, இருக்கும் போர்வையை சுத்திக்கிட்டு தூங்க முயற்சி பண்ணான். ஆனா அதுவும் முடியல. நேரம் ஆக ஆக குளிர் ரொம்ப அதிகமா ஆச்சு. நடுக்கம் அதிகமானதை தவிர தூக்கம்தான் வரல. பக்கத்துல விக்ரமன் மட்டும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்ததை பார்த்தவளுக்கு அழுக முட்டிட்டு வந்துச்சு. அவன் போர்வைக்குள்ள போனா குளிர தவிர்க்கலாம் தான். ஆனா ஏற்கனவே தன்னை மயக்கிறாயா அப்படின்னு கேட்டவன் கிட்ட போய் ஒண்டி போய் இருக்கிறது அவளுக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. அதனால பல்ல கடிச்சிட்டு குளிர தாங்க ஆரம்பிச்சா. விட்டா அறையிலேருந்து ஓடி விடலாம் தான். ஆனா இந்த அறையோட ரிமோட்டும் விக்ரம் கிட்ட தான் இருந்துச்சு. உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பிச்சது. இப்படியே போனா கண்டிப்பா தனக்கு ஜன்னியே வந்துடுமோ, ஜன்னி வந்து செத்தே போயிடுவோமோ அப்படின்னு பயந்து போயிட்டா இதழி. அவனை எழுப்ப முயற்சி செஞ்சா. ஆனா அவன் விழிக்கவே இல்லை. பேசாம நடக்கிறது நடக்கட்டும்னு இருந்த போர்வையும் விலக்கிட்டு படுத்துக்கிட்டா. இதழி படும் அத்தனை அவஸ்தையையும் இரவின் வெளிச்சத்துல பார்த்துக்கிட்டு தான் இருந்தான் விக்ரமன். அவளா அவனுடைய பக்கத்துல அவனுடைய போர்வைக்குள்ள வந்து படுப்பான்னு எதிர்பார்த்திருந்த விக்ரமனுக்கு ஏமாற்றமே கிடைச்சது. அவள் வரவே இல்லை. அவன் நினைச்சிருந்தா குளிரிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வந்தேன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அவ அதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்காம இருந்தது விக்ரமனுக்கு ஒருவித ஆச்சரியத்தையே கொடுத்துச்சு. இனியும் இவளை இப்படியே விட்டா இவளுக்கு கண்டிப்பா ஜன்னி வந்துடும் அப்படின்னு நினைச்சுவேன். சட்டுன்னு எழுந்து ஏசியோட அளவை குறைச்சு ஹீட்டரை போட்டான். அறையோட விளக்க போட்டு விட்டான். இதழனிய பார்த்தான். அவள் உடல் குளிருக்கு தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்தது. அதை கண்டவனுக்கு உடலும் மனமும் பதறி போச்சு. உடனே அவ பக்கத்துல போனவன் அவளுடைய கை கால்கள் எல்லாம் சூடு பறக்க தேய்ச்சி விட்டான். அப்பவுமே அவளுடைய குளிர் அடங்காத பார்த்து வேகமா போய் சூடா தேநீரை தயாரிச்சுட்டு வந்து கொடுத்தான். அரை மயக்கத்துல இருந்த அவளை மார்போடு அணைச்சு தேநீரை ஒரு குழந்தைக்கு புகட்டுறது மாதிரி புகட்டினான். அதை குடிச்சவ அவளுடைய மார்பில் மறுபடியும் ஒண்டி போனான். அவளுடைய இந்த ஸ்பரிசத்தை இதுவரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் பார்க்காத விக்ரமன் ஒரு வினாடி திகைச்சு போய் அமர்ந்து அவளை இறுக கட்டிக்கிட்டான். அவளுடைய உதல்களை அழுத்தமான தன்னோட சூதாட இதழ்களை பதிச்சான் விக்ரமன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை விடுவிச்சவன் அவளுடைய முகத்தை தன்னோட கைகால ஏந்தினான். அந்த முகத்தோடைய அழகும் அமைதியும் அவனை என்னவோ செஞ்சது. அவளுக்கு சின்ன துரும்பு அளவு கூட துன்பம் வரவே கூடாதுன்னு நினைச்சான். ஏன் நினைச்சான்னு அவனுக்கே தெரியல. அவளை தன்னோட கைக்குள்ள வச்சு பாதுகாக்கணும் போல அவனுக்கு தோன்றுச்சு. என்ன நினைச்சானோ இறுக கட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சான் விக்ரமன்.